பிரேஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள் வந்திருக்கிறோம் அல்லவா? இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், அவர் நமக்கு செய்த நன்மைகள், நம் குடும்பத்துல, ஊழியத்துல, பொருளாதாரத்துல ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா விதமான வழிநடத்துதல் கிருபைகளை நினைத்து இன்றைக்கு நம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். வேத புத்தகத்தில் சங்கீதம் 40:5 என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று தாவீது கர்த்தரை துதிக்கிறான். இன்றைக்கு நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்களை நினைத்து அவரை துதிக்க வேண்டும். நம் எதிர்பாராத காரியத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், கிருபைகள், அற்புதங்கள், ஆச்சரியமான செயல்களை, அதிசயமான கிரியைகளை நினைத்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் நமக்காக செயல்பட்டதே. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனை, அவருடைய யோசனை நமக்காக வெளிப்பட்டதே. அவர் தமது சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பராமரித்து தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தினாரே. எல்லாவற்றையும் நினைத்து சகல காரியங்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் அதிசயமாய் நடத்தினவைகளை நினைத்து ஆண்டவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை துதிப்பதற்காகவே சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்கு துதி செய்வது மிக மிக பிடிக்கும். அவர் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அதிசயமான செயல்களை நினைத்து ஆண்டவரை துதித்து மனதார நன்றி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் மகிழும். ஆண்டவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் பொழுது அவரும் நம்முடைய காரியத்தில் பிரியப்பட்டு நம்மேல் பிரியமாய் இருந்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு அற்புதமாய் நடத்துவார். மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அதிசயங்களை நினைத்து, இன்னும் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை நினைத்து, ஒருவேளை ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம், அவைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நிச்சயம் வருகிற புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி குறித்த காலத்தில் அவர் தமது சித்தத்தை நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுவார். இன்றைக்கு நன்றியோடு துதிக்கலாமா? இசப்பா, இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜூன் மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து நடத்தினீங்க. நீங்க செய்த நன்மைகளை, அதிசயங்களை விவரித்து சொல்ல முடியாது. அவைகளை எண்ணி உம்மை துதிக்க வேண்டுமானால் 1000 நாவுகள் போதாதே சப்பா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லாவித நன்மைகளுக்காக, அதிசயமான கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற புதிய மாதத்திலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் வழிநடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நன்றி பலிகளை ஏறெடுத்து துதிக்கிறோம் பிதாவே.